ஹாய், எப்படி இருக்கீங்க? ஈவினிங் டைமில் ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் வீட்டில் எதுவுமே இல்லை, வெளியில் போய் வாங்கிறதுக்கும் வழி இல்லை. அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீட்டில் இட்லி மாவு எப்பவும் இருக்கும், அது இருந்தால் போதும். மொறுன்னு சுட சுட அழகாக ஒரு போண்டா செஞ்சு சாப்பிட்றலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம், அதையும் அதில் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் அதில் சேர்த்துடலாம். இஞ்சி சின்ன துண்டு அதை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். வாசத்துக்கு கருவேப்பிலை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். எல்லாமே சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 டீஸ்பூன் அரிசி மாவு, 3 டீஸ்பூன் ரவை இதை சேர்த்து, அது கூட தேவையான அளவு உப்பு ஏற்கனவே இட்லி மாவில் இருக்கும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சமையல் சோடா ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம். இன்னும் தேவைப்பட்டால் இது தேங்காய் கூட நம்ம கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சிடணும். ஒன்று போல் அரிசி மாவு ரவை இதில் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறணும். ரவை ஊறி வரட்டுன்னு ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா போதும். நல்லா அப்படி மாதிரி பிசைஞ்சு அதை அப்படி எடுத்து போட்டால் அது அப்படி விழணும். அந்த பதத்துக்கு இருக்கும் இந்த மாவு. எண்ணெயில் அப்படி போடும்போது பாருங்கள் நல்லா விழணும். இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், அதுக்காக நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாம் வீட்டிலே இருக்கிறது தான், ஈஸியாக எல்லாம் ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். 5 நிமிஷமே ஜாஸ்தி தான், டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த ஊற வைக்கிறதுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆகும், இல்லைன்னா அது கூட கிடையாது. இந்த மாவை எடுத்து நம்ம கையில் தண்ணியை தொட்டுட்டு அப்போ ஒட்டாமல் வரும், நல்லா தொட்டுட்டு மாவை கொஞ்சம் எடுத்து அப்படியே அழகாக காஞ்ச எண்ணெயில் போட்டுற வேண்டிதான். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அப்படி போட்டுடலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டிதான். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஒன்றுமே சாப்பிட இல்லைன்னும் போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட தேங்காய் சட்னி இருந்தால் வச்சுக்கலாம், சாஸ் தொட்டுக்கலாம், கொத்தமல்லி சட்னி இருந்தால் வச்சுக்கலாம், எதுனாலும் வச்சுக்கலாம். வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். சும்மாவே கூட நல்லாயிருக்கும். மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறமா அப்படி திருப்பி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டால் கூட குயிக்காக அதை செஞ்சு கொடுத்துடலாம். இது அரிசி மாவில் பண்ண மாதிரியே தெரியாது. இவ்வளோ குயிக்காக பண்ணி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள், நல்லா பால்ஸ் நல்லா அழகழகாக பால்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக செவந்து வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். பார்க்கவே அழகாக இருக்குது, சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு. மீதி உள்ளதெல்லாம் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். எவ்வளோ குயிக்காக ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஒரு 5 நிமிஷம்தான். பாருங்கள், மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக நல்லாயிருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்க வேண்டியதான். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். இந்த ஈஸியான ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.